எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரக்கூடிய கார்களை பற்றி பார்க்க போகிறோம். காலையில் என்னமா வெயில் அடிக்குது பாருங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணிவிடுங்க. நம்ம டெய்லியும் போடுற யூஸ்டு காசோட அப்டேட்டு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான காசுகளை நம்ம டெய்லியும் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாரா எலிகன்ட் வேரியண்ட்டு 2012 மாடலு. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN 32AV0982 நம்ம விழுப்புரம் நம்பரு. வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம உளுந்தூர்பேட்டையில் பார்க்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2012 செகண்ட் ஓனர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. வாங்குறவங்க தேர்ட் ஓனர். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு உங்களுக்கு இன்னும் 10 மந்த் லைவில் இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டயர் அலாய்விலோட உங்களுக்கு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செடான் டீசல் வேரியண்ட்டு. கார் ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரோட நியூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 lakhs கிட்ட வந்துடும். இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இந்த வண்டி கிடைக்கிது. காரில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 ஹெட் ரெஸ்டர்லேயும் எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க. பின்னாடி உட்காரவங்க டிவி பார்க்குறதுக்கு வசதியாக. பின்னாடி உட்காரவங்களுக்கு ஏசி வென்ட்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 பேர் தாராளமாக அந்த வண்டியில் பயணம் பண்ணலாம். காரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எடுக்கிறவங்க ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் பண்ணி இந்த வண்டி யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டீசல் வேரியண்ட் இது. உங்களுக்கு லிட்டருக்கு ஒரு 16 to 18 கிலோமீட்டர் சாலிடாக ஹைவேயில் மைலேஜ் கொடுக்கும். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில். காரோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, 4 ஏர் பேக் வரக்கூடிய இந்த பேட்டர்ன் இது. இதில் எல்லாமே ஒர்க்கிங் ஆப்ஷனில் தான் இருக்குது. வாங்குறவங்களுக்கு இன்டீரியரும் அண்ட் எக்ஸ்டீரியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. எடுக்கிறவங்க அப்படியே ஓட்டலாம். வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,34,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வந்துடும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது இந்த வண்டியில். சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயா சீட் கவர் வந்துடும். காரோட இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸை பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ள இடம் இது. இது பார்த்தீங்கன்னா கார் உள்ளேருந்தே நம்ம டிக்கியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உள்ளேருந்தே நம்ம எதாவது திங்ஸ் வைக்கணும் கூட வச்சுக்கலாம் அந்த வண்டியில். காரோட இன்ஜின் போர்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சுத்தமாக தான் இருக்குது. இன்ஜின் போர்ஷனை பாருங்கள். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிடி இன்ஜின் வந்துடும். இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,45,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அடுத்த வண்டியை பாருங்கள். நீங்கள் லைனப்பில் பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ ECS 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும். நல்ல ஒரு செடான் வெஹிக்கிள் இது. டாடா பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் போன வண்டி தான் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரண்டர்லேருந்து இப்போ ஓன் போர்டாக மாற்றிருக்காங்க. இந்த வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டையில் பார்க்கணும். இன்றைக்கி 2015 டாடா இண்டிகோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு 2 லட்ச ரூபா ரேஞ்சில் விற்றுட்ருக்கு. இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க. காரோட இன்டீரியர்லாம் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணியர் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க. காரோட இன்டீரியர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி. ஸோ லோ பட்ஜெட்டில் செடான் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட இது. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சில்லற வேலைகள் இருக்கும். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. வண்டியோட பேட்டரி லைன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் கிலோமீட்டர் செக் பண்ண முடியல. வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ இன்ஜின் வந்துடும். ஸோ நல்லாவே இருக்குது வண்டி, ஒரு தெளிவான கண்டிஷனில். ஸோ இன்ஜின் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. லோ பட்ஜெட்டில் செடான் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த வண்டியை வந்து பாருங்கள். வண்டி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி கொடுக்க முடியும். இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 சொல்லியிருக்காங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி நம்ம இந்த வண்டி வாங்கி கொடுக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டர் RX Z 110 PS. இதனோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2013 மாடல், 2 ஓனரு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 60%, பேக்கில் ஒரு 40% இருக்கும். ஸோ உங்களுக்கு அலாய் வீல்ஸோட நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பேக்கில் மாற்றுற மாதிரி இருக்கும் வாங்கினீங்கன்னாக்கா. ஸோ காம்பேக்ட் SUVயில் நல்ல ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள் இது. ஸோ பூட் ஸ்பேஸ் அண்டு பின்னாடி உக்காறவங்க, ஃப்ரண்ட்டு டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு. வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. டியூவல் ஏர் பேக், ABSோடு வரக்கூடிய இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 2013 பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு 4 to 4.5 லட்சம் போயிட்டுருக்கு. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,19,000 ஓடி இருக்குது இது வரைக்கும். காரோட இன்டீரியர்லாம் பாருங்கள், இவங்க எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு மாடிஃபை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு 18லேருந்து 20 சாலிடாக கொடுக்கும். நல்ல ஒரு காரு. இந்த வண்டி தேவைப்படுறவங்க நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்க முடியும். பேக் சைடு ரோவ் பாருங்கள், சீட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது பின்னாடி ரோவில். பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்கும், எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். பின்னாடி உட்காரவங்களுக்குமே ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. காரோட இன்ஜின் போர்ஷனை பார்ப்போம். ஃப்ரண்ட்டு சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அடிபாடும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஸோ ஷேக்கப்ஸர் பெட் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ சேஸ் நம்பரு எல்லாமே பிரிண்ட் சூப்பராக இருக்குது.
வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகிறது, அந்த ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியில் வரக்கூடிய ஸ்டிக்கரிங்கில் எல்லாம் முதற்கொண்டு அப்படியே இருக்குது. இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,45,000 சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியபிள் தான். இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்க முடியும். இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா நமக்கு 2 to 2.5 லட்சம் கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.